ஹாய் ப்ரோ, ஹாய் சர்ப்ரைஸ் லாட். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எதனா நினச்சிப்பாங்களா, இவங்க எதனா நினச்சிப்பாங்களா, யார் என்ன நினச்சா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன நினைக்கிறாரு, வேதத்தில் நம்மளை படைச்ச ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் மாத்திரம் போதும். இன்னைக்கு அவங்க பார்க்குறாங்க, அவங்க முன்னாடி பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி ஆக்டிங்லாம் போட வேணாம். ஆண்டவர் கண்ணு அப்படியே திறந்து பார்த்துட்டு இருக்காருன்னா, தம்பி பயங்கரமாக பென்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ஜோக்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, நிறைய வாட்டி ஆண்டவர் உணர்த்திருக்காரு, தம்பி அடா டே பச்சையா நடிக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் நமக்கு அப்படின்னு ஆண்டவரே சொல்லுவார். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை தெளிவுபடுத்த போறாரு உங்களிடத்துல. ஓகே, இன்னைக்கு வாலிபராக இருங்க, நீங்க இதை பார்க்குற ஒரு பெரியவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்மள பாதி பேர் ஓகே, உலகத்துக்கு ஒரு வேஷம், நமக்கு ஒரு வேஷம், ஆண்டவருக்கு ஒரு வேஷம், 3 வேஷம் ட்ரிபிள் ஆக்ஷன்லாம் வேற பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்கல. வார்த்தைக்குள்ளே போயிட்டு ஒரு மீதியான காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசிய சபைக்கு எழுதின அருமையான ஒரு நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். உங்க அம்மா அப்பாக்காக ஆக்டிங் பண்றதுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேணாம். ஆண்டவர் பிரியப்படுறாரா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அம்மா அப்பாக்காக ஆக்டிங் பண்றதுக்காக நீங்க சர்ச்சுக்கு போக வேணாம். உடனே ஐயோ அப்பா சரி எங்க அம்மா அப்பாக்காக நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச் ஆண்டவரை விட்டா பொழப்பே இல்லை. ஒரு முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவருக்காக எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டெப் எடுத்து, அவர் உங்களுக்காக அநேக காரியங்களை ஸ்டெப் எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. எப்போ தெரியுமா? எப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக எதையும் செய்யாமல் ஆண்டவருக்காக முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு செய்கிறீங்களோ அன்னைக்கு அவர் உங்களுக்காக செய்வார். புரியுதா பிரதர்? புரியுதா சிஸ்டர்? பொருளை திரும்பிகளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இன்னைக்கு அநேகர் ஓகே, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது வந்து எனக்காகலாம் இல்லை, என்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணும். கர்த்தர் கிருபையில கர்த்தர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த ஊழியத்தை இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 50,000 ஃபாலோவர்ஸ் வர போகிறாங்க. ஐ எம் ஸோ ப்ரௌட் அபவுட் மை செல்ஃப். ஜீசஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாரு, ஒரு தற்குறி நான், ஒரு பிரயோஜனமற்றவன் நான், ஒரு பயனற்ற பாத்திரம் நான், என்னெல்லாம் பைபிள் எடுத்து ப்ரீச் பண்ண வைப்பாரா, என்னெல்லாம் இத்தனை பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, ஒன்றுமே இல்லாத என்ன யூஸ் பண்ணும்போது உங்களெல்லாம் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை பண்ண போறாரு. உங்களை குறித்து பெரிய திட்டம் இருக்கு. ஸோ அதனால யாரை பற்றியும் கவலை பண்ணாமல் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேதம் என்ன சொல்லுது அதை மட்டும் செவி கொடுத்து ஆவியான உணர்த்துதலின்படி ஆத்தும பாரத்தோடு ஆண்டவருக்காக உங்கள் சரீர பலத்தோடு முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. ஓகே, அது என்னன்றது அவர்கிட்டே போய் கேளுங்க. நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணுங்கள், அவருக்காக வாழுங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார். புரியுதா? நானே சொல்லிட்டா அப்புறம் எப்படி? நீங்கள் எப்போ தான் போய் பேச போகிறீங்க? கோ அண்ட் டாக் டு ஹிம். ஓகே, புரியுதா? புள்ள தேர்மைகளுக்கு தெளிவாக புரியுது. இல்லைங்க கத்திரிக்கு